வீட்டு வேலைக்காரியாய் இந்த மனிதர்களின் வக்கிரங்களின் வடிகாலாய் அடிமையாய் இத்தனையையும் உதறிவிட்டு போய்விட்டால் என்ன? துளிகூட அன்போ ஆசையோ அனுசரணையோ இல்லாத கணவன் அன்பு என்றால் என்ன என்று கேட்கும் மனுஷத்தன்மை கூட இல்லாத மாமியார். இத்தனை வருஷங்களில் இவர்களை நன்றாக புரிந்து கொண்டும் கூட ஏன் இதை விட்டுவிட்டு போகாமல் இங்கேயே இருக்கிறேன்? அது சரி, போவதென்றால் எந்த இடத்துக்கு? பிறந்த இடத்துக்கா? ஐயோ, அதைவிட இதுவே மேல். போன மாசம் ஏதோ வேலையாய் இந்த பக்கம் வந்த அப்பா என்ன சொல்லி விட்டு போனார்? புகுந்த வீடுனா அப்படி இப்படித்தான் இருக்கும். புஷ்பா இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டேயே. பொண்ணுன்னா தழைச்சுதான் போகணும். எதிர்த்து பேசுனா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களாக்கும். ஏடா கூடமா நடந்துக்கிட்டு வாழ்க்கையே கெடுத்துக்காத. இங்கே கோவிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு வீராப்பா சொல்லிட்டு அங்கே வந்து நிற்காத. ஏற்கனவே நானும் உங்கள் அம்மாவும் அங்கு படுற பாடு போதும், நீ வேற சேர்ந்துக்காத. முன்ன முன்ன என் எதிர்க்க நிற்கவே பயப்படுற உன் அண்ணன் இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆட்டம் போடுறான். அந்த பேமாடி பையன் வார்த்தையை நீ வேற வாங்கி கட்டிக்கணுமா? வேணாமா? ஏதோ நல்லபடியாக புத்தியாக இருந்து இங்கேயே குடித்தனம் பண்ணு. என்கிட்ட இருந்த காசெல்லாம் தான் உன் கல்யாணத்துக்கே சரியாக போச்சு. இப்போ எங்கள் சாப்பாட்டுக்கே அவனை அண்டி இருக்கிறப்போ உன்னை வேற எப்படிமா காப்பாற்ற முடியும்? எதையும் பெருசுப்படுத்தாமல் இருக்கப்பாரு. பின்படும் பாட்டை கண்ணெதிரே பார்த்துவிட்டு கூட வெறும் உபதேசத்தோடு நடையை கட்டிவிட்டவரிடம் எப்படி போய் நிற்பது? வேறு எந்த நல்ல வழியும் இல்லாத இந்த நிலையில் பேசாமல் செத்து போய் விடுவதுதான் எனக்கு விடுதலை தருமோ? அது கூட முடியாது. இந்த ராட்சசன்தான் எந்நேரமும் காவல் காத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறானே. 10 நாட்களுக்கு முன் அவள் அடித்த அடி இன்னும் வலிக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்ததற்கு பிறகு இன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை புருஷனோடு. உண்மைதான், ஒரு வார்த்தை என்றால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லைதான். அன்று மாலை தன்னுடன் கோவிலுக்கு மகனை அழைத்து கொண்டு போன கனகம்மா தொடர்ந்து வந்த நாட்களிலும் அவனை தன்னுடனே சுற்ற வைத்தாள். மாலை உலகத்தில் இருந்து திரும்பி வந்ததும் கோவிலில் யாரோ ராமாயண கதை சொல்கிறாங்களாம். போய் கேட்போமா கார்த்தி? நமக்கு நேரம்தான் ஒன்றும் சரியாக அமையலை. போகிற வழிக்கு புண்ணியமாவது தேடி வச்சுக்குவோமே. வர்றையாப்பா என்று 10 நாட்கள் போல அவனை தன்னுடன் தவறாமல் அழைத்து போய் வந்தாள். இரவு 9-10 மணி வாக்கில் திரும்பி வந்ததும் அவனுக்கு தானே சாப்பாடு போட்டு தன்னுடனே வாசல் வராந்தாவுக்குள் அழைத்து வந்து விட்டாள். அத்தனை நேரங்களுக்கு பின் மிஞ்சி இருப்பதை தான் சாப்பிட்டு சமையலறையை சுத்தம் பண்ணிவிட்டு அறைக்கு வந்து தூக்கம் கண்ணை சுழற்ற உட்கார்ந்திருப்பாள் புஷ்பா. அக்கடா என்று படுத்து தூங்கவும் முடியாது. கணவன் வருவதற்குள் முன் இவன் படுத்து